சாப்பாடு நல்லா இல்லம்மா. என்னங்க சொல்றீங்க? என்னங்க நீங்க சாப்பிட்றப்ப நான் பார்த்தீங்க, நல்லா தானே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அம்மோ சொல்றத மட்டும் கேளு, நல்லா சமை. வர வர உன் பொண்டாட்டி துணி துவைக்கதே சரியில்லை, பாத்துக்கோ. அப்போ என்னடா உன் பொண்டாட்டி குழம்பு தண்ணியாட்ட வச்சிருக்கா, சாப்பிடவே முடியல. டேய் நான் சொல்றேன்ல அது நல்லா இல்லைன்னு, அவகிட்ட நீ சொல்ற மாதிரி சொல்றா. அத்தை காஃபிங்க அம்மோ துணி மட்டும் எடுத்துங்க. இப்போ நான் துணி துவைக்கிறது சரியில்லை அதானே? அத்தை உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் அதை நேரடியாக என்கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட பொறுமை பேசுறதோ இன்னொருத்தவங்களை தூண்டி விடுறதோ மட்டும் பண்ணாதீங்க. அப்படி சொல்லலம்மா, நேரடியா உங்ககிட்ட சொன்னா நீ தப்பா நினைச்சுக்கன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்ல சொன்னேன். அது நீங்க சொல்ற விதத்தை பொறுத்து அத்தை. மற்றவங்கள தூண்டி விட்டு இப்படி நீங்க அமைதியா இருக்கிறதுனால மட்டும் நல்லவங்களா ஆயிட முடியாது. நீங்களும் அப்படிதாங்க. உங்க அம்மா போன தப்புனா நீங்களும் சரியா இருக்கிற தப்புன்னு மாத்தாதீங்க. புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காரதை விட்டுட்டு பொண்டாட்டிக்காக ஏதாச்சும் வாய் திறந்து பேசுங்க. அம்மோ சாப்பாடு நல்லா இல்லம்மா.